ஹலோ மக்களே, வணக்கம். இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னா, நம்ம விஜய் அண்ணா பத்தி தான் பேச போறேன். விஜய் அண்ணாவுக்கு இதுவரைக்கும் அந்த கட்சி ஆரம்பிச்ச நாட்கள்ல இருந்து இதுவரைக்கும் நடந்த எல்லா பிரச்சனைகளையும் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஒரு சாதாரண பொதுமக்கள் பார்வையில இருந்து நீங்க பார்க்க போறீங்க. என்ன பொறுத்தவரை நம்ம தளபதிய ஒரு ஒரு அடி அடிக்கும் போதும் தெரியாத அவரை பத்தி ஈர்ப்பு இல்லாத மக்கள் கூட ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒரு 10 லட்சம் மக்களாவது அவருக்காக நிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. அந்த எண்ணத்தை தூண்டுறதே அந்த பிரச்சனை தான். என்ன கட்சி ஆரம்பிச்ச உடனே நடந்த பிரச்சனை என்ன? அந்த கட்சி கொடி. அந்த கட்சி கொடி எங்களோடது, அந்த கட்சி நிறம் எங்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சியோட பெயர் தமிழக வெற்றி கழகம். அந்த கட்சியோட பேர் எங்களுடையது, எங்களுதுல இருந்து தான் காப்பி பண்ணி அவங்க பண்ணிருக்காங்க, இதுல கேஸ் போடணும் அப்படி இப்படின்னு அதுல ஒரு பிரச்சனையை தூண்டினாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் மாநாடு மாநாடு நடத்தலாம் அப்படின்ட்டு வீரவண்டியில மாநாடு ஃபர்ஸ்ட் மாநாடு அங்கதான் நடக்குது. அப்போ அந்த மாநாடுக்கு அந்த இடத்த கொடுக்க விடாம நிறைய பேர் பிரச்சனை பண்ணி இந்த இடத்துக்கு அலோவ் பண்ணக்கூடாது, கொடுக்க கூடாது, ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு அன்னைக்கும் அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாங்க, அவ்வளவு பிரச்சனையை கொடுத்தாங்க. சரி, அது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மதுரை மாநாடுலயும் அதே மாதிரிதான். அந்த இடத்த கொடுக்க விடாம நிறைய குடைச்சலை கொடுத்து அவருக்கு ஒரு ஹோட்டல்ல வந்து தங்குறது கூட அவருக்கு ஒரு வசதிக்கு ஏற்றாற் போல அந்த மீட்டிங்க்கு நமக்கு சரியான நேரத்துக்கு அந்த மாநாட்டுக்கு வரணும்ன்றதுக்காக ஒரு ஹோட்டல் ஸ்டே பண்ணலாம்னு பிளான் பண்ணப்ப கூட அந்த ஹோட்டல் உரிமையாளர்கள் எல்லாரையும் போய் மிரட்டி இருக்காங்க. நீங்க இங்க வந்து யாரையும் தங்க விடக்கூடாது, அதாவது டிவிக்கு கட்சிட்டாங்க, யாருக்கும் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு பிரச்சனையை பண்ணிருக்காங்க. அது முடிஞ்சுதான். அதுக்கப்புறம் அந்த மாநாட்டிலேயும் அவ்வளவு வசதிகள், அவ்வளவு ஏற்பாடுகள், அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தது. மக்கள் எல்லாமே அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி, ஒரு மியூசியம் மாதிரி முந்தின நாள் அதுக்கு முந்தின நாள்ன்ற ஒரு 2-3 நாள் போய் போய் ஃபேமிலியோட போய் பார்த்துட்டு வர்றாங்க. அதெல்லாம் இது வரைக்கும் யாருக்குமே நடந்தது இல்லை. அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமா அந்த மாநாடு அமைக்கப்பட்டிருந்தாங்க. அதுலயும் என்ன சொன்னாங்க? தண்ணி பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. தண்ணி வசதிகள் எல்லா அதுக்கு முந்தின மாநாட்டுல தண்ணி பிரச்சனைனால நிறைய கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னாங்க. அத எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணணும், அதெல்லாம் மாத்தணும்ன்றதுக்காக இந்த மதுரை மாநாட்டுல தண்ணிக்காக ஒரு கவுண்டருக்கும், அதாவது ஒரு கவுண்டர் மாதிரி போடுறாங்க, ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுறாங்க. அந்த பாக்ஸ்லயும் ஒவ்வொரு வாட்டர் டேப் வச்சு அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்தாங்க. அது ஏதோ ஒரு மூலையில அந்த தண்ணி பற்றாக்குறை எங்க இருக்கோ, எந்த ஒரு நியூஸை போட்டா இவருக்கு வந்து அந்த நெகட்டிவ் செட் பண்ண முடியுமோ அந்த நெகட்டிவ் நியூஸை மட்டும் எடுத்து போட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணி அவருக்கு பேர் களங்கம் பண்ற மாதிரி நிறைய பேர் பண்ணாங்க. ஓகே, அந்த பிரச்சனை முடிஞ்சதா? அதுக்கப்புறம் என்ன நடந்தது? ஓகே, கஷ்டப்பட்டு அந்த மாநாடு நடத்தி முடிச்சுட்டாங்க. அதுலயும் சரி, ஒரு கார் விபத்து, அந்த கொடி கம்பம் வைக்கும்போது ஒரு கார் மேல விழுந்து அந்த கார் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த கார் ஓனர் அந்த உசிலம்பட்டிக்காரர்னு நினைக்கிறேன், அவரும் அப்படிதான். அவரை வச்சு ஒரு 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 வாரம் அதையே பேசிட்டு இருந்தாங்க. காரை போட்டு தள்ளிட்டாங்க, கார் போச்சு, அந்த உரிமையாளர் அப்படி நிக்கிறாரு, இப்படி நிக்கிறாரு, அப்படி இப்படின்னு பேசி ஒரு ஃபேக் நியூஸ், பாதி நியூஸ். அந்த புது கார் வாங்கி தரப்படும் நியூஸ்ல சொல்லிட்டாங்க. ஆனாலும் அதை போட்டு அந்த ஆறுன புண்ணை குத்துன மாதிரி அதை குத்தி ஆனா அந்த கார் ஓனர் வந்து உண்மையிலே சொல்றேன், அந்த கார் ஓனர் நடந்துகிட்ட விதம்லாம் எனக்கு ரொம்ப 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 ஒரு ப்ரௌடா இருந்தது. அவர் சொன்னார் அழகா, புது கார் வாங்கி தரேன்னு தாங்க சொன்னாங்க. நான் தான் நம்மளுடைய காரின் விலை என்னவோ அதுக்கேற்ற ஏதோ கிடைக்குதுன்றதுக்காக நம்ம புது கார் வாங்கிடுவோம் அப்படின்னு நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கிற கூடாது இல்லையா? அந்த காருடைய இன்றைய நிலைமையோட விலை என்னவோ அதை தானங்க நாங்க வாங்கணும். அதனாலதான் நான் செகண்ட் ஹேண்ட் கார்லயே நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அவ்வளவு பெருந்தன்மையா பேசினாரு. அவரை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருந்தது. பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எலெக்ஷன் ரொம்ப பக்கத்துல இருக்குன்றதுக்காக பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறதுக்காக நம்ம தமிழக வெற்றி கழகம் கட்சியிலயும் சரி, அவங்க ஒரு ஷெடியூல ப்ரிப்பேர் பண்ணி அவங்க சரி பர்மிஷன் வாங்கலாம், ஒரு மாவட்டத்திலயும் அவங்க ஏரியால இருக்கிற அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல போய் அந்த மனுவை கொடுக்குறாங்க. அதை மறுக்கிறாங்க. அதுல அவ்வளவு பிரச்சனை. அந்த கண்டிஷன், இந்த கண்டிஷன், கையை தூக்க கூடாது, தலையை எட்டி பார்க்க கூடாது, எல்லா பிரச்சனையும் தாண்டி பிரச்சாரத்தை நடத்தினாங்க. திருச்சி பிரச்சாரத்துல அவ்வளவு கூட்டம், நகர முடியாத அளவு அப்படியே அந்த வண்டி அப்படியே ஊர்ந்துகிட்டு வருது. அந்த அந்த நிகழ்வுகளை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அடுத்த பிரச்சாரத்துக்கு ப்ரிப்பேர் ஆகணுமா இல்லையா? அவர் பிரச்சாரம் பண்ண வேண்டியது அவருடைய அடிப்படை உரிமை. அப்படின்றதுனால அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸையும் நம்ம கவர்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணி கொடுக்கணும். ஆனா அந்த கரூர் டிபார்ட்மெண்ட்ல போதுமான போலீஸ்களை ஏற்பாடு பண்ணாததும், அந்த இடம் ரொம்ப குறுகலான இடம்ன்றதுனாலயும் அங்க நிறைய ஸ்டாம்பீட் நடந்து 40 பேர் இறந்துட்டாங்க. அது ரொம்ப துக்கமான சம்பவம். அந்த அந்த விஷயம் நடக்கும் போதெல்லாம் நைட்டு நான் அந்த விஷயத்த பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது. ஒரு 3வது மனுஷனா இருக்க எனக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கும்போது விஜய் அண்ணா வந்து தன்னுடைய தனக்காக வந்தவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அவரு எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாரு. அது எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. யார் மேல தப்பு என்னன்றது உங்களுக்கு புரியும். கண்டிப்பா இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பாக்குறீங்கன்னா அண்ணாவை பிடிச்சுதான் இந்த வீடியோவை பாப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் முடிஞ்சதா? ஓகே, அதுல ஒரு சிபிஐ விசாரணை, நம்ம அண்ணன் தான் கேட்டாரு சிபிஐ விசாரணை. ஏன்னா இவங்க அந்த ஸ்டேட் விசாரணை, அதாவது ஸ்டேட் கமிஷன் மாதிரி போட்டிருந்தாங்க.
அந்த ஸ்டேட் கமிஷன் கூட உடனே உடனே நடந்தது. அதுல நம்மளுக்கு யாருக்குமே நம்பிக்கை இல்ல. சிபிஐ விசாரணை வேணும்னு தான் எல்லாருமே பொதுமக்கள் கூட சிபிஐ விசாரணை வேணும்னு தான் கேட்டிருந்தாங்க. அதனால சிபிஐ விசாரணை. அத வச்சு சிபிஐ விசாரணைக்கு இவர் தான் ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. சிபிஐ விசாரணைக்கு இப்ப ஓகே பண்ணிட்டாங்க. இப்ப சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு போறாரு. டெல்லிக்கு போற ஜஸ்ட் ஒரு என்கொயரி தான். அவரு ஒரு அக்யூஸ்டும் கிடையாது. அவரு ஒரு இதுவும் கிடையாது. அந்த கேஸ்ல ஒரு என்கொயரிக்காக அவர் போறாரு. அந்த என்கொயரிக்கு போறவரையே பிடிச்சி இந்த கையில விலங்கு மாட்டுற மாதிரி போட்டோ ரெடி பண்ணி, அப்புறம் அந்த ஜெயிலு இந்த ஜெயிலு அவ்வளவுதான், இனி அவரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அவர் களிதான் திங்கணும் அப்படி இப்படின்னு எப்படிதான் அப்படி உங்களுக்கு நியூஸ் பரவ மனசு வருதுன்னே தெரியல. அதுவும் இல்லாம பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸ் கூட அதை ரொம்ப சர்வசாதாரணமா பண்றாங்க. எப்படி மக்கள் நம்பிக்கையோட அந்த சேனலை பார்ப்பாங்கன்னு அவங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டாங்க. ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. இந்த டிவி சேனல்ஸ்க்கு பாதி பங்கு இருக்கு. நம்ம அண்ணனை இவ்வளவு தூரம் உயர்த்தி விட்டதுக்கு அவர் தான் பிரஸ் மீட்டா கண்டுக்கவே மாட்டுறாரு. அப்புறம் ஏன் நீங்க அடிச்சு முடிச்சு அவரையே போட்டு போட்டு உங்க நியூஸ்ல போடுறீங்க? அவர் தான் உங்களை மதிக்க மாட்டுறாருல. நீங்க சரியான ஆள் இல்லைன்னு தெரிஞ்சு அவர் மதிக்க மாட்டாரு. அப்புறம் ஏன் அவரோட நியூஸ் பத்தின விஷயங்களை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? ஏகப்பட்ட விஷயம் இருக்கு, ஏகப்பட்ட நியூஸ் இருக்கு. எத்தனையோ பேர் கொள்ளையடிக்கிறான், கொலை பண்றான், ரேப் பண்றான், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. இந்த நம்ம கல்வி சம்பந்தப்பட்ட எவ்வளவோ நியூஸ் இருக்கு. அந்த எல்லா நியூஸ்களையும் எடுத்து போடுங்க. எதுக்கு அண்ணனையே ஒரு காரு ஒரு இடத்துக்கு போறாரு, அவர் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போறாருன்னா அதை கூட அப்படியே எனக்கால பின்னாடியே போய் ஒரு 10 கேமராவை பிடிச்சிட்டு போய் அதை நியூஸா எடுத்து போடுறீங்க. ஏன் அப்படி பண்ணணும்னு தெரியல. எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பிக் ஒவ்வொரு பிரச்சனை கொடுக்கும் போதும் ஒரு 10 லட்சம் பேர் அவருக்காக நிக்கிறது. அவர் படத்தை கூட பார்க்காதவங்க, இது வரைக்கும் அவருடைய ஒரு படத்தை கூட நான் பார்த்தது இல்லைன்னு சொல்றவங்க கூட அவருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன்னு வந்து நிக்கிறாங்க. அந்த மாதிரி சாதாரண மனுஷங்கள் நிறைய பேருக்கு இப்ப இருக்க ட்ரெண்டிங் எல்லாம் நிறைய பேருக்கு புரியாது. அந்த லைன்ல வர முடியாது அவங்கனால. அந்த மாதிரி சாதாரணமா டீ கடையில உட்காந்து பேசுறவங்க கூட நம்ம விஜய் அண்ணாவுக்காக ஓட்டு போடணும்னு தான் நினைக்கிறாங்க. ஏன்பா இவரை போட்டு இவ்வளவு பிரச்சனை கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு தாட் தான் வருது. அவர் மேல் இவர் இப்படி தப்பு பண்ணிட்டாரோ, இவர் ஒரு அக்யூஸ்டோ அப்படி அந்த மாதிரி யாருக்குமே பார்க்க தோணல. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி ஒரு நெகட்டிவ் நெரட்டிவ் செட் பண்றதுக்காக போராடுறீங்கன்னு எனக்கு புரியல. ஓகே, எண்ட் ஆஃப் த டே நம்ம அண்ணன் என்னைக்குமே சரி ஒரு நம்மளுடைய மனசுல என்னைக்கும் ஆழமா உயரமா தான் நிப்பாரு. ஒரு டிவி சேனல்ஸ்னா ஒரு நியூஸ் வருது, இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு ரொம்ப நெகட்டிவா சொல்றேன். இந்த 41 பேர் இறந்ததுக்கு விஜய் தான் காரணம் அப்படின்ட்டு அந்த நியூஸ்ல போடுறாங்க. அத மக்கள் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க? ஒரு சின்ன புன்னகை, அதாவது ஏன்டா இப்படி பொய்யா பேசுறீங்க, அந்த மாதிரி ஒரு சிறு புன்னகையோட முடிச்சிடுறாங்க. அவ்வளவுதான் மக்களுடைய பார்வை. சாதாரண மக்களுடைய பார்வை அப்படிதான் இருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.